ஆந்திராவில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் 100 கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு கிடைக்கும் குடிநீர் ஆபத்தாக மாறியுள்ளது. விளை நிலங்களும் பாழாகியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதுகுறித்து களத்தில் இருந்து நமது வேலூர் செய்தியாளர் பிரீத்குமார் தரும் தகவல்களை கேட்கலாம். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி எங்கே என்று பார்த்தோம்னால் கண்டிப்பேடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட உள்ளிப்புதூர் கிராமத்தில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த பகுதியில் ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் ஆந்திரா ஏரி நிரம்பி அதன் பிறகு பார்த்தோம்னால் இந்த உள்ளிப்புதூர் கிராமத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய இந்த கால்வாயின் வழியாக தமிழகத்திற்கு இந்த தண்ணீரானது வருகின்றன. இந்த தண்ணீரில் தற்போது முழுமையாக மாசு நிறைந்திருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நீர்னால ஒரு ஜீவன் கூட வாழ முடியாது. எப்படின்னா மாடு சரி ஆடு சரி தண்ணி குடிக்க முடியாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மீனுங்கள்லாம் செத்துட்டு இருக்கிறது இப்போ இருக்கிற இதில். ஓகேவா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் ஒண்டி பாதிக்கலை. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற கிராமங்கள் எல்லாமே நீர் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. அதே போல் மற்ற ஒரு நபர், அதாவது விவசாயி நம்மிடம் இருக்கின்றார். அவர்கிட்ட கேட்போம், என்ன பிரச்சனை சார் இந்த தண்ணியால்? இந்த தண்ணியில் என்ன தான் அப்படி இருக்குது? ஆக்சுவலாக இந்த தண்ணியில் ரொம்ப நச்சு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, தண்ணி அடி நீர் மட்டம் உப்பு தன்மை அதிகமாகி போகுது. அதனால என்ன ஆகுதுன்னா பயிர் சரியாக பண்ண முடியல. அதாவது ஒரு ஏக்கராவுக்கு நாங்கள் 40 மூட்டை நெல் பண்ணிருந்தது, இப்போ ஒரு 10 மூட்டை 5 மூட்டை ஆகிற அளவுக்கு எங்களுக்கு நிலமை விட்டது. மாவட்ட நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் ஆந்திர மாநிலத்தில் உள்ள அந்த ஏரியை அங்கே அவங்களோட தண்ணி அவங்களே நிப்பாட்டிக்கிட்டோம். நம்ம மாவட்டத்துக்கு கொடு வேண்டாம், நம்ம ஆற்றுல கொண்டு வரவேணா. நம்ம ஆற்றுல கொண்டு பாலாத்துலேயோ பொன்னை ஆற்றுலேயே விடுறதுனால இவங்க மொத்தமே நம்ம பயிர் பாதிக்கப்படுது, பொதுமக்களை பாதிக்கப்படுறாங்க. ஆந்திர முதல்வர்கிட்ட பேசி அதை நிப்பாட்டி அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன் பண்ணலாம். ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கூழ் தொழிற்சாலை, அதாவது மாம்பழ கூழ் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவு நீர்களை சுத்திகரித்து முறையாக அனுப்ப வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த தண்ணீரை அந்த ஏரியிலிருந்து தமிழக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிக்கு அனுப்ப வேண்டாம் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பகுதிக்கு இந்த தண்ணீரை ஆய்வு செய்து இந்த தண்ணீரின் தன்மை எப்படி இருக்கிறது என்று முதலில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். ஏனென்றால் இந்த தண்ணீர் விவசாய நிலத்திற்கு சென்றால் விவசாயம் நிலம் அனைத்துமே மலட்டுத்தன்மை அடைந்துவிடும். இனி வரும் காலங்களில் விவசாயம் செய்ய முடியாது என்ற ஒரு வேதனையை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதை கருத்தில் கொண்டு உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது.